அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 5/1/2025 முதல் 11/1/2025 வரை, மார்கழி மாதம் 21ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 27ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களும் இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பாகவே யோகமாகவே வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்களே, எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றகரம் அடைந்து வெற்றி அடைகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளே உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 11ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே. கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமான இடங்களில் இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தான் பல விதத்தில் படுத்தி தொலைகிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட உங்கள் மனதுக்கு குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்களில் எதுவானாலும் முட்டுக்கட்டைகள், தடைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட எதுவானாலும் காலதாமதமாகதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் சில அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. எதிர்பார்க்கறது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கு கூட வாய்ப்பு காணப்படுகிறது. உடல்நலத்திலே சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த வாரத்திலே தண்ட செலவுகள் அதிகமாவதற்கும், குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வீண் வம்பு சண்டைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 5ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலும் சிறப்பான யோகமான விசேஷமான பலன்களே நடந்து வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு, அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள், முன்னேற்றத்திற்கான சில அறிகுறிகள் தற்செயலாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் சலுகைகள், உதவிகள் உடன் கிடைப்பதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 5, 6, 7 3 தேதிகள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமாக இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தான் பல விதத்தில் படித்து தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனதுக்கு சங்கடத்தையும், குழப்பத்தையும், மன சஞ்சலத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும்
அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் பம்புகள் இப்படி ஏதாவது வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 5ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். 7, 8, 9 3 நாட்கள் பண வரும் நாட்களாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும், ஆதாயகரமாகவும், லாபகரமாகவும், வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இப்போ இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணமாக வெளியூர் சென்று சாமி தரிசனம், குலதெய்வ வழிபாடு முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 5, 6, 7 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 9, 10, 11 3 நாட்கள் பண வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் இடிக்கத்தான் செய்யும் போல தெரியுதுங்க. அதாவது இந்த வாரம் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே. நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் சிக்கல்கள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. எந்த ஒரு காரியத்தை ஈடுபடுத்தாலும் அது ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட உங்கள் மனதுக்கு சஞ்சலத்தையும், மனக்குழப்பத்தையும், மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. இதிலும் கவனமாகவும், எச்சரிக்கையாகவும், உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. 7, 8, 9 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். இந்த தேதிகளிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 5ஆம் தேதி, 11ஆம் தேதி 11ஆம் தேதி 2 நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலையை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது அஷ்டமக குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் நன்மையில் முடிகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே இடமாற்றம் ஏற்படுவதற்கும், அதன் காரணமாக சில உயர்வு ஏற்படுவதற்கும், நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உள்ள சனி பகவானுடன் சுக்கிரன் சேர்ந்திருப்பதினால் பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், வீண் வம்பு சண்டைகள் வீட்டு கதவை தட்டி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். பாதி நல்ல வாரம், பாதி கெட்ட வாரம் என்று கூட இந்த வாரத்தை சொல்லலாம். 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 3 நாட்கள் பண ஒரு நாட்களாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும்
அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் தொட்டது தொடங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 11ஆம் தேதி சந்திராட்சம நாள் ஆகும். 7, 8, 9 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே சூரியன் புதன், 3ஆம் இடத்திலே சனி பகவானுடன் சுக்கிரன், 4ஆம் இட ராகு, 6ஆம் இடத்திலே குரு பகவான் வக்கரத்தில், 8ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கரத்தில், 10ஆம் இடத்திலே கேது. இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகள் முன்னேற்றமடைந்து வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வாரத்திலே அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாக இருந்தாலும் வருமானம் 2 மடங்கு அதிகரிக்கத்தான் செய்யும் என்பது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல இடமிருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் உங்களது பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய பட்டம் பதவின்னு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 5ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 4 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் குடும்பத்துடன் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய கூட்டுத் தொழில் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி சிறப்பான வாரம் இது என்று சொல்லலாம். 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 11ஆம் தேதி 4 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈர்த்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே உங்களது உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் பின் குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கும் கணவன் மனைவி உறவு எளியும் பூனையுமாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் பிரயாணத்திலே தடைகள் ஏற்படுவதற்கும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் மட்டும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இதர விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க. உஷார் தேவை. 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்.
மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகுவதற்கும் நீண்ட நாளைய ஆசை ஒன்று நிறைவேறுவதற்கும் வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம். மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு வேலை உத்தியோகம் விஷயமாக வெளிநாடு சென்று வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்தேறும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 நாட்கள் பண வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.